ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், எங்கள் அங்கிளோட வீட்டு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். மிளகா செடி, காலிஃப்ளவர் செடி கரெக்டாக பூத்துருக்கு. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக பூத்துருக்கு பாருங்கள். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்த்த உடனே. அடுத்து பாருங்கள், தக்காளி பழுத்துருக்கடே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் எந்த ஒரு செயற்கையான உரமும் போடாமல் வீட்டில் வேஸ்ட் ஆகிற அந்த காய்கறி தோல் இதெல்லாம் போட்டு தான் வளர்த்துருக்காங்க. இது அப்படியே பறித்து சாப்பிட்டா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். மூலிகை செடி தான் நிறையா வச்சுருப்பாங்க. இதில் வந்து பிரண்டை வகை தான் நிறைய வச்சுருக்காங்க. இதில் பிரண்டை வந்து நாப்பிரண்டு, அப்புறம் வந்து பட்டை பிரண்டை, உருட்டை பிரண்டை, இது மாதிரி 4 வகையான பிரண்டை வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்காங்க, கருவேப்பிலை, நோனி ஃப்ரூட்டு. இந்த செடி பாருங்கள், இது நோனி மரம். அப்புறம் வந்து இது வந்து பேஷன் ஃப்ரூட்டு. இதில் வந்து ஒரு புளிப்பான ஒரு காய் காய்க்கும். ஆனால் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஜூஸ் போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் வெத்தலை செடி, அப்புறம் பூச்செடி, முல்லை செடி எல்லாமே இருக்குது பாருங்கள். சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். வீட்டு தோட்டம் போட்டு இப்படியே செஞ்சுருங்க. இன்னொன்று ஒரு காமிக்கிறேன் பாருங்கள், சப்போட்டா. இது வந்து நானே ஏர் லேயரிங் போட்டேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக காய்க்குது பாருங்கள். நிறைய காய்ச்சிருந்தது, பறித்து போட்டாங்களா என்னன்னு தெரியல. செடி ஃபுல்லாக காயாக இருந்தது. செம பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏர் லேயரிங் நானே போட்ட ஏர் லேயரிங்க. இன்னொரு தாய் செடியிலேருந்து ஒட்டு போட்ட செடி சூப்பராக காய்ச்சி பலன் கொடுத்துட்ருக்கு. ஒவ்வொருத்தரும் வீட்டு தோட்டம் போட்டு இதுமாதிரி